ஹலோ ஆல். நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பேஸ் பண்ணி இங்கிலீஷை ஒரு குவிக் ரிவிஷனாக தாங்க பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம ஆல்ரெடி 6th 7th ஃபுல்லாகவே டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம 8th என்னெல்லாம் எக்ஸாம் ஓரியன்டான கிராமர் டாபிக்ஸ் இருக்கோ அது பார்க்கலாமா? சிங்குலர் ப்ளூரல் வந்து கொடுத்துருக்காங்கங்க. ஒருமை பன்மை இது ரொம்பவே எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நமக்கு புக்லேயே வந்து ஷார்ட்கட்டோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பாருங்கள், இந்த எக்ஸசைஸ் மட்டும் பாருங்கள். இதை தாண்டி நமக்கு எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. 8th கொடுத்துருக்க சிங்குலர் ப்ளூரல் எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அளவுக்கு டெப்த்தாக நமக்கு 9th 10th கூட இருக்காது. ஸோ இதை பார்ப்போமா? பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு சம் நவுன்ஸ் பிகம் ப்ளூரல் வென் வி சேஞ்ச் த வவல்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் மேன் அப்படின்னு இருக்குல்லங்க, அதை நம்ம என்ன சொல்லலாம்? மென் அப்படின்னு சொன்னோன்னா அது ப்ளூரல். கிளியராக இருக்கா? சிங்குலரில் மேன் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பர்சனை மட்டும் சொல்கிறோன்னா. மென் அப்படின்னா என்னது? ப்ளூரல், பன்மை. அடுத்தது இங்கே ஃபூட் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து நமக்கு சிங்குலர். அடுத்தது ஃபீட் அப்படின்னா என்னென்னா அது ப்ளூரல். எங்கெல்லாம் நீங்கள் மோஸ்ட்டாக 2 ஓ சேர்ந்து வருதோ அங்கெல்லாம் மோஸ்ட்டாக 2 ஈயா மாற்றுனீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ப்ளூரலாக சேஞ்ச் ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், டூத்துன்னு இருக்குது, இங்கே நமக்கு டீத்துன்னு இருக்கா, ஸோ ப்ளூரலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே கூஸ்ன்னு இருக்குங்க, இங்கே கீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா, ஸோ ப்ளூரல். கிளியராக இருக்கா? மேன் வந்தால் மென், ஃபூட்டு, டூத்து, கூஸ் இங்கே எல்லாமே டபுள் ஓ இருக்குது. ஸோ டபுள் ஈயாக சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அது ப்ளூரல். கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எங்கெல்லாம் உங்களுக்கு வேர்டில் ஐஎஸ் அப்படின்ற லெட்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு இஎஸ்ஸாக சேஞ்ச் ஆகும். கிளியராக இருக்கா? இப்போ ஹைப்போதிசிஸ், இங்கே ஐஎஸ் இருக்கா, இது சிங்குலர். ஹைப்போதிசிஸ் இந்த இடத்துல இஎஸ் போட்டிங்க அப்படின்னா அது ப்ளூரலாக சேஞ்ச் ஆகிடும். இந்த ஓசிஸ் அப்படின்றது ஓசெஸ் அப்படின்னு வந்துட்டு மாறும். கிரைசிஸ்னு இருக்குல்லங்க, கிரைசிஸ்னு மாறும் ப்ளூரலாக சேஞ்ச் ஆச்சுன்னா. இந்த ஹைப்போதிசிஸும் இந்த கிரைசிஸ் இந்த 2 வேர்டு இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. தென் அடுத்தது இங்கே அஸ்ன்னு இருக்குல்லங்க, இந்த யூஎஸ்ன்னு இருக்கிறது நமக்கு ப்ளூரலாக மாறும்போது ஐன்னு மாறும். இப்போது இங்கே கேக்டஸ்ன்னு இருக்குல்ல, யூஎஸ் இருக்குது, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ போட்டிங்க அப்படின்னா அது ப்ளூரலாக மாறிடும் அந்த வேர்ட். கேக்டி. ஃபங்கஸ்ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல ஐ போட்டிங்கன்னா அது ப்ளூரல். சிலபஸ் அப்படின்றது சிங்குலர், இந்த யூஎஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ போட்டிங்கன்னா சிலபி ப்ளூரல். இது கிளியராக இருக்கா? அடுத்தது எங்கெல்லாம் நீங்கள் வேர்டில் யூஎம் பார்க்குறீங்களோ அதை நீங்கள் ஏவா சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ப்ளூரலாக மாறிடும். எக்ஸாம்பிள் இதை உமா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியராக இருக்கா? எங்கெல்லாம் இப்போ பாக்டீரியம்னு இருக்குது, யூஎம் இருக்குல்ல, இப்போ ஏவா ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது ப்ளூரல், பாக்டீரியா. அடுத்தது மீடியம், இந்த இடத்துல யூஎம் இருக்கா, இப்போது மீடியா. எக்ஸாம்பிள் மீடியம் அப்படின்றது நம்ம சிங்குலர் சொல்கிறோம். இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம எல்லாமே இன்க்ளூட் ஆகுதுல்ல, ஸோ மீடியா அப்படின்றது என்னது? ப்ளூரல். அடுத்தது கரிக்குலம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து சிங்குலர். யூஎம்ஐ எடுத்துடணும்ல, ஸோ எடுத்துட்டோன்னா ஏ யூஸ் பண்ணணுமா, ஸோ கரிக்குலா அப்படின்றது வந்துட்டு என்னென்னா ப்ளூரல். அடுத்தது இங்கே நம்ம பார்க்குறோம்லங்க, இந்த 4 வேர்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டெட் எக்ஸாம்லேயுமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ரூல் என்னது? ஆட் எஸ் டு த ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் த ஹைஃபனேட்டட் வேர்ட். இங்கெல்லாம் நமக்கு ஹைஃபன் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல பாருங்கள். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு ஹைஃபன் இருக்கோ அதுக்கு முன்னாடி, அதாவது மோஸ்ட்டாக இது வந்து எப்படி ரூல் இருக்குன்னா, எங்கெல்லாம் உங்களுக்கு நவுன் இருக்கோ, மெயின் நமக்கு நவுன் வந்து எங்கே இருக்கோ, சப்ஜெக்ட் இருக்கோ அங்கே வந்து நம்ம எஸ் யூஸ் பண்ணணும். இதுதான் ரூலே. இப்போ ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எங்கெல்லாம் ஹைஃபன் இருக்கோ அதுக்கு முன்னாடி எஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது ப்ளூரல் ஆயிரும். இப்போ பேசர் பை அப்படின்னு இருக்கா, ஹைஃபன் நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள், எஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பேசர்ஸ் பை ப்ளூரல். கிளியராக இருக்கா? அடுத்தது சிஸ்டர் இன்லா, இது சிஸ்டர்ஸ் இன்லாவாக மாறும். இது நோட் பண்ணிக்கோங்க, இது நமக்கு டெட்டில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது இப்போ தான் கேட்டாங்க. அடுத்தது பிரதர் இன்லான்னு இருக்குல்ல, ஹைஃபனுக்கு முன்னாடி பிரதர்ஸ் இன்லா. நீங்கள் எல்லாத்துக்கும் இப்போ நமக்கு ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா, இங்கே லாஸ் வருமா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்படியெல்லாம் வராது. ஹைஃபன்னா நான் அதான் சொன்னேன், எங்கே உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட் இருக்கோ அங்கே தான் நீங்கள் எஸ் ஆட் பண்ணணும். இங்கே ரன்னர் அப்னு இருக்குல்லங்க, ரன்னர்ஸ் அப். இப்போ இந்த சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லாலாம் இருக்குல்ல, மதர் இன்லான்னு கொடுத்தாலுமே இது எப்படி மாறும்? மதர்ஸ் இன் லா இப்படி தான் மாறும். ஓகேவா? ஸோ சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, மதர்ஸ் இன்லா எல்லாமே ஒன்று தான். இப்போ கவர்னர் ஜென்ரல்னு வைங்க, கவர்னர் ஜென்ரல் அப்படின்னா கவர்னர்ஸ் ஜென்ரல், எஸ் வந்து முன்னாடி தான் வரும். கிளியராக இருக்கா? ஸோ இதே மாதிரி தான். அடுத்தது இங்கே பாருங்கள், சில வேர்ட்ஸ் வந்து நமக்கு சிங்குலர்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ப்ளூரல்லையும் ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸப்ஷனல் கேஸ், டீர் இருக்குல்ல, மான், அதை நம்ம சிங்குலர்லேயும் டீர் தான் சொல்லுவோம், ப்ளூரல்லையும் டீர் தான் சொல்லுவோம். இது கிளியராக இருக்கா? அடுத்தது ஃபிஷ், இதுவுமே 2 வேர்டுமே நமக்கு சேம் தான். அடுத்தது ஹேர் இருக்குல்ல, ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி எஸ் சேர்த்தலாமான்னா சொல்லக்கூடாதுங்க, ஹேர் தான் சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும். அடுத்தது இந்த 2 வேர்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்னிச்சர், லக்கேஜ், இது வந்து நமக்கு ஃபர்னிச்சர் லக்கேஜாகவே தான் இருக்கும் சிங்குலர் ப்ளூரல். கிளியராக இருக்கா? இப்போ அடுத்தது இது நானே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபுட் இருக்குல்ல, ப்ளூரல்லையுமே ஃபுட்டு தான் வரும். ஸோ இது நமக்கு என்ன கேஸ்? எக்ஸப்ஷன் கேஸ். கிளியராக இருக்கா? ரேடியஸ் இப்போ தானே பார்த்தோம், யூஎஸ் வந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ யூஸ் பண்ணணும், ரேடி.
ஐ யூஸ் பண்ணியாச்சா? அடுத்து இப்ப நான் சொன்னேன்ல கவர்னர் ஜெனரல். ஸோ கவர்னர்ஸ் ஜெனரல். கவர்னர் இந்த ஆருக்கு அடுத்தது எஸ் வரணும். கிளியரா இருக்கா? சிலபஸ் பார்த்தோம்ல. ஸோ இந்த யுஎஸ் எடுத்துட்டு ஐ யூஸ் பண்ணணும். சிலபி. இது கிளியரா இருக்கா? அடுத்தது டேட்டம். யூஎம் வந்துச்சுன்னா ஏ போடணுமா? ஸோ டிஏ டேட்டா. அடுத்தது கமாண்டர் இன் சீஃப். இங்கே என்ன பண்ணணும்? கமாண்டர்ஸ் இன் சீஃப். கிளியரா இருக்கா? அடுத்தது ஐஎஸ் வந்தா என்ன பண்ணணும்? இஎஸ்ன்னு சொல்லணுமா? தீசஸ். இதுவும் ஒரு பிஒய்க்யூ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபோரம்னு இருக்கா? யூஎம் வந்தா ஏ யூஸ் பண்ணும். ஃபோரா. அடுத்தது கேட்டில். இது எக்ஸெப்ஷன் கேஸ். கேட்டிலே தான். அடுத்தது இங்கே யூஎஸ் இருக்கு. ஊசின்னு பார்த்தோமா? ஸோ ஐ. கிளியரா இருக்கா? ஸோ நானே உங்களுக்கு எக்ஸசைஸுமே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வேர்ட் ஏன்னா 8th தாங்க கொஞ்சம் நமக்கு டெப்த்தா குடுத்துருப்பாங்க. ரூலோட குடுத்துருப்பாங்க. ஷார்ட்கட்டோட குடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நமக்கு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னது? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இங்கே ஒரு வேர்ட் இருக்கும். தென் இங்கே இன்னொரு வேர்ட் இருக்கும். இது 2யும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூவா ஒரு வேர்ட் வந்துட்டு கிடைக்க போகுது. கிளியரா இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. இங்கே ஹெட் இருக்கு. ஹெட் அப்படின்றது என்னது? நமக்கு நவுன். அடுத்தது இங்கே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இது 2ம் ஜாயின் ஆனா நமக்கு ஹெட் மாஸ்டர்னு இருக்கா? கிளியரா இருக்கா? இது எல்லாமே நமக்கு நவுன். இங்கேயுமே நமக்கு நவுன் தான். ஸோ நவுன் ப்ளஸ் நவுன் பேஸ் பண்ணி தான் குடுத்துருக்காங்க. அடுத்தது கீ இருக்குங்க. இங்கே போர்டு இருக்கு. கீபோர்டுன்னு சொல்லலாமா? அடுத்தது செல் ப்ளஸ் ஃபோன் என்னது? செல்ஃபோன். தென் ஸ்கூல் ப்ளஸ் பாய் என்னது? ஸ்கூல் பாய். அடுத்தது ஐ. இங்கே சைட்டுன்னு இருக்குது. இந்த சைட்டுன்ற வேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நவுன் தான். கிளியரா இருக்கா? ஸோ ஐ சைட். அடுத்தது இங்கே ஹோம் இருக்குங்க. இந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. ஒர்க்கு. ஒர்க்குனா நீங்கள் வேர்பில் வந்துட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா நவுன் ப்ளஸ் நவுன் இருக்க வேர்டை நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வைங்க. அந்த இடத்துல ஹோம் ஒர்க் அப்படின்றதுல இந்த ஒர்க் அப்படின்றது நமக்கு நவுன் தான். வேர்புன்னு செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஹோம் ஒர்க். அடுத்தது இங்கே மூன் இருக்குது. லைட் இருக்குது. 2மே நவுன் தான். ஸோ மூன் லைட். தென் இங்கே நோட் இருக்குங்க. இங்கே புக் இருக்குது. நோட் புக். கிளியரா இருக்கா? ஸோ நவுன் ப்ளஸ் நவுன் இது எல்லாமே. அடுத்தது இது ரொம்ப ஈஸிங்க. ஜெரண்ட் ப்ளஸ் நவுன். நம்ம பார்க்கலாம் ஜெரண்ட்னா என்னது? இன்ஃபினிட்டிவ்னா என்னதுன்னு. பட் சிம்பிளா சொல்கிறேன். ஜெரண்ட்னா இங்கே ஐஎன்ஜி இருக்குங்க. எங்கெல்லாம் ஐஎன்ஜி பார்க்குறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு ஜெரண்டாக தான் இருக்கும். ஸோ ஜெரண்ட்னா பாருங்கள் இங்கே டைனிங் இருக்கா? நவுன். ஹால். ஸோ டைனிங் ஹால். அடுத்தது வாஷிங் மெஷின். வாஷிங் மிஷின். வெயிட்டிங் ஹால்னா ஓகேவா? ஸோ டிரைவிங் ஸ்கூல், வாக்கிங் ஸ்டிக், டிராயிங் ரூம், காலிங் பெல், பேக்கிங் சோடா எல்லாமே நமக்கு என்னது? இது ஐஎன்ஜி வந்தா ஜெரண்ட். தென் நவுன்னா நமக்கு தெரியும். கிளியரா இருக்கா? அடுத்து பாருங்க. இப்போ நவுனையும் வேர்பையும் சேர்த்து குடுத்துருக்காங்க. இப்போ நவுன்னா நமக்கு என்னதுங்க? ஸ்னோ அப்படின்றது நவுன் தான். ஃபால்னா விழுகிறது இல்ல. கிளியரா இருக்கா? அது ஒரு ஆக்ஷன் தானே. ஸோ ஸ்னோஃபால். அடுத்தது கார். இந்த பார்க் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கார் பார்க். பார்க்ன்றது வேர்ப். அடுத்தது புக் மார்க். இந்த இடத்துல புக் மார்க்ன்றதுமே நமக்கு இங்கே மார்க்னு இருக்குல்ல இந்த வேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது வேர்ப் தான். அடுத்தது சன்செட். இது ஒரு பிஒய்க்யூ. சன்செட்னா இதில் சன் அப்படின்றது நவுன். செட் மறையுது இல்லை. ஸோ இது வந்து வேர்ப் தான். சன்செட். அடுத்தது கேட் வாக். இது நமக்கே தெரியும். ரெயின்ஃபால், ஹேர் கட், டூத் ஏக் இது எல்லாமே நமக்கு நவுன் ப்ளஸ் வேர்ப். கிளியரா இருக்கா? இப்போ இங்கே அடுத்து என்னங்க சொல்லியிருக்காங்க? மேட்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அண்ட் ரைட் தெம். இந்த இடத்துல நம்மள மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஏர்னு இருக்குல்லங்க. ஸோ இங்கே போர்ட்டுன்னு இருக்கா? அது எப்படி எழுதலாம்? ஏர்போர்ட் அப்படின்னு எழுதலாமா? நியூ வேர்டு வந்துட்டு வருமா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். நமக்கு கொஸ்டின் எங்கே கேட்பாங்கன்னா இங்கே தான் கேட்பாங்க. இது வந்து நமக்கு ஒரு பிஒய்க்யூங்க இந்த கொஸ்டின்னு நோட் பண்ணிக்கோங்க. விச் வேர்ட் கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் சாஃப்ட். இது ஆஃப்டரா பிஃபோரான்னு நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ சாஃப்ட் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குன்னு வைங்க. ஆஃப்டர் சாஃப்ட். ஸோ இதுக்கு ஆஃப்டர் இதுக்கப்புறமா நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம் இதுதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் பாருங்கள் ப்ளே, வேர், ரன், சைக்கிள்னு இருக்குது. இங்கே என்ன யூஸ் பண்ணலாம்? சாஃப்ட்வேர். கிளியராக இருக்கா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. நமக்கு கொஸ்டின் வந்து இப்படி தாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த சாஃப்ட் அப்படின்றது இதே கொஸ்டின் தான் கொடுத்துருந்தாங்க. தென் இதே ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. தென் செகண்ட் பாருங்கள் விச் கேன் பி பிளேஸ்டு பிஃபோர் லைட். இப்போது லைட்டுக்கு பிஃபோர் லைட்டுக்கு முன்னாடி இங்கே நமக்கு என்ன வேர்டு வரும்னு கேட்குறாங்க. என்னங்க வரும்? ட்ரை இருக்குது, சன் இருக்குது, ஹார்ஸ் இருக்குது, கேட் இருக்குது. சன்லைட் வருமா? கிளியராக இருக்கா? அடுத்தது விச் கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் சேஃப். ஸோ சேஃப்க்கு அடுத்ததாக நமக்கு இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சேர் வருமா? காட் வருமா? ஷாப் வருமா? வேன் வருமா? சேஃப் கார்ட். கிளியராக இருக்கா? அடுத்தது விச் கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் ப்ளூ. ஸோ ப்ளூக்கு அடுத்தது நமக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. என்ன வரும் பாருங்கள். கேன் வருமா? இல்லைனா பிரிண்ட் வருமா? இல்லை சி வருமா? லேண்ட் வருமா? ப்ளூ பிரிண்ட். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது விச் கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் வாட்டர். ஸோ வாட்டர் இருக்குது. இதுக்கு அடுத்து நமக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபுட்டு வருமா? ஸ்டிக் வருமா? ஃபால் வருமா? அவுட் வருமாங்க? வாட்டர் ஃபால். இந்த வேர்ட் நம்ம அங்கே தானே பார்த்தோம்.
ரெயின்ஃபால் பார்த்துருப்போம், இங்கே வாட்டர் ஃபால்னு இருக்குது. கிளியராக இருக்கா? இந்த 5 கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இது கேட்கறதுக்கான சான்சஸுமே இருக்குது. இதோட நமக்கு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் டாபிக் வந்து கம்ப்ளீட்டாகவே முடியுதுங்க. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே நமக்கு இங்கே 1, 2ன்னு சொல்லி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல. இந்த மாதிரியுமே நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸ்க்கான ஒன் வேர்டில் நீங்கள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் சொல்லி கேட்பாங்கங்க. இப்போது ஃபிலேட்லி அப்படின்னு இருக்குல்ல, ஃபிலேட்லி அப்படின்னா ஸ்டடி ஆஃப், ஸ்டடி இல்லை அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ். ஸ்டாம்பை பற்றி ஸ்டடி பண்ணுறது, கலெக்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ஃபிலேட்லின்னு சொல்லுவோம். நியூமஸ்மேட்டிக்ஸ்னு இருக்குல்லங்க, இது வந்து ஸ்டடி ஆஃப் காயின்ஸ். கிளியராக இருக்கா? நமக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, ஒரு பர்சன் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க, இல்லை வந்து லைஃப்பை வந்து ஒரு பாசிட்டிவ் வேல அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க நம்ம என்னங்க சொல்லுவோம், ஹீ இஸ் அ ஆப்டிமிஸ்டிக் பர்சன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். கிளியராக இருக்கா? ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா ஒரு ஆக்ஷனை செஞ்சாலும் சரி, இல்லைனா லைஃப்னு எடுத்துக்கோங்க, ஒரு லைஃப்பை அவங்க பாசிட்டிவ் வேல பார்க்குறாங்க, இல்லை ஒரு ஆக்ஷனை வந்து அவங்க பாசிட்டிவ் வேல செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஆப்டிமிஸ்டிக் பர்சன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். கிளியராக இருக்கா? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி அட்ஜெக்டிவில் ஒரு டைப் இருக்குங்க. இப்போ நம்ம 3 டாபிக் பார்த்தோம்ல, 3 டைப், அதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இதுதான். ஸோ இது என்னது அப்படின்னா திஸ், தட், தீஸ், தோஸ், அந்த, இந்த, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அவை, இவை அப்படிலாம் வரும்ல. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். கிளியராக இருக்கா? திஸ் லேடி இஸ் ஸ்ட்ராங்கர் தென் மாலா. இந்த அப்படின்னு வருதுல, திஸ்னா என்னது, இந்த. அடுத்தது தட் பாய், அந்த அப்படின்னு வருதுல. அடுத்தது தீஸ் புக்னா இவைகள், அடுத்தது தோஸ் புக்னா அவைகள், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி திஸ், தட், தீஸ், தோஸ் வந்தால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். நமக்கு ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். கிராமர்லேயே ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டாபிக்ஸ் அப்படின்னா இந்த ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு ரூட் வேர்ட் கொடுத்துருக்காங்க ரைட் அப்படின்னு. ஸோ இதுக்கு ப்ரிஃபிக்ஸாக நம்ம என்ன கொடுக்கலாம், ரீரைட் அப்படின்னு சொல்லலாமா, இந்த ஆர்இ அப்படின்னு 2 லெட்டர்ஸ் கொடுக்கலாமா. அடுத்தது இங்கே ரூட் வேர்டாக சைக்கிள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நமக்கு பை சைக்கிள், பிஐ கொடுக்கலாமா. அடுத்தது இங்கே எக்ஸ்பெக்டட்னு இருக்குங்க, அன்எக்ஸ்பெக்டட், யூஎன்டாக வரணும். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இன் வருமா, அன் வருமா, அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டட். கிளியராக இருக்கா? ஏன்னா அதே மாதிரி இங்கேயே அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீரைட், அன்கைண்ட், ப்ரீ ரீடிங், டிஸ்ரெஸ்பெக்ட், இம்பாசிபிள், நான்சென்ஸ், மிஸ்பிஹேவ், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல ரீரைட், அன்கைண்ட், ப்ரீ ரீடிங், இந்த வேர்ட்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியராக இருக்கா? தென் அதே மாதிரி ப்ரிஃபிக்ஸில் லாக் அப்படின்னு கொடுப்பாங்கங்க, அது ரூட் வேர்ட். இந்த இடத்துல அன்லாக், இப்போ ஃபோன்லாம் அன்லாக் பண்ணுறோம்ல. அடுத்தது ரீரைட், இந்த வேர்டு இப்போ தான் பார்த்தோம். இப்போ லைக்னா டிஸ்லைக் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி சேஃப்னா அன்சேஃப், மிக்ஸ்ன்னு கொடுப்பாங்க, ரீமிக்ஸ். அடுத்தது லொக்கேட்னா ரீலொக்கேட். ட்ரஸ்ட்டுங்க, இந்த இடத்துல டிஸ்ட்ரஸ்ட்டுன்னு சொல்லணும். ட்ரூனா அன்ட்ரூ. அடுத்தது ஹூக்னா அன்ஹூக். லக்கினா அன்லக்கி, இது தெரிஞ்சது தான். ஓன்னா டிஸ்ஓன். க்ளோஸ்னா டிஸ்க்ளோஸ். கிளியராக இருக்கா? இது எல்லாமே ப்ரிஃபிக்ஸ். இப்போ சஃபிக்ஸ் பார்ப்போமா. சஃபிக்ஸ் அப்படின்னா இங்கே ஒரு ரூட் வேர்டு இருக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த 2 லெட்டர்ஸை வந்து ஆட் பண்ணணும். 2 லெட்டர்ஸ் இல்லைனா எவ்வளோ லெட்டர்ஸ் வேணால் இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஹாப்பின்னு இருக்கா. ஸோ ஹாப்பினஸ். இது மாறும்போது மேபி ஆப்ஷனில் ஹாப்பின்னு இருக்குல்லங்க, இங்கே நெஸ்ன்னு இருக்கா. ஹாப்பினஸ் இப்படி கொடுக்கறதுக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு ஒய் வராது, ஐ தான் வரும். கிளியராக இருக்கா? அடுத்தது கலர், இங்கே வந்து ஃபுல், கலர்ஃபுல். ஃப்ரெண்ட், இங்கே ஷிப் இருக்குங்க, ஃப்ரெண்ட்ஷிப். கிளியராக இருக்கா? அடுத்தது சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ஃபேட் இருக்குங்க, இங்கே இஆர் இருக்கா, ஃபேட்டர். இங்கே நமக்கு 2 டி இருக்குது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபேட், இந்த இடத்துல இஆர்னு இருக்கா. ஸோ ஃபேட்டர் நீங்கள் எழுதும்போது இந்த மாதிரி தான் எழுதணும், 2 டி யூஸ் பண்ணணும். கிளியராக இருக்கா? அடுத்தது ட்ரைவ் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னா டிரைவிங், இந்த இ வந்துட்டு வராது. கிளியராக இருக்கா? அடுத்தது சேஞ்ச் ப்ளஸ் ஏபிள்னா சேஞ்சபிள், இது நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது யூஸ் ப்ளஸ் லெஸ்ன்னு இருக்குல்ல, யூஸ்லெஸ், இது அப்படியே எழுதலாம். பியூட்டி ப்ளஸ் ஃபுல்னா இந்த ஒய் இருக்குல்ல, இது ஐயா மாறும், பியூட்டிஃபுல். இந்த பியூட்டிஃபுல் அப்படின்றது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்னதுன்னு ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்தது லை ப்ளஸ் ஐஎன்ஜின்னு இருக்குல்ல, லையிங், எல்ஒய்ஐஎன்ஜின்னு வரும். கிளியராக இருக்கா? இப்போ அடுத்தது இங்கெல்லாம் வேர்ட்ஸ் இருக்குல்லங்க, ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் நமக்கு ப்ரிஃபிக்ஸில் என்ன வரும், சஃபிக்ஸில் என்ன வரும்னு பார்ப்போமா. இங்கே நமக்கு கால்னு இருக்குது. ஸோ ஆப்ஷனில் நமக்கு இங்கே என்ன வரும்னு பாருங்கள், ரீகால் வருமா, ரீகால். அடுத்தது கேட்டகரின்னு இருக்குங்க, சப் கேட்டகரின்னு வருமா, சப் கேட்டகரி. அடுத்தது ப்ராப்பர்னு இருக்குது, இம்ப்ராப்பர். இந்த இடத்துல ஈக்குவல் அப்படின்னு இருக்குங்க. ஈக்குவல் அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு சஃபிக்ஸில் என்ன வரும், ஈக்குவலி, எல்ஒய் இருக்குல்ல. அடுத்தது கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாமா.
அடுத்தது கம்ஃபர்ட்னு இருக்குது, கம்ஃபர்டபுள். அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது. இந்த இடத்துல முன்னாடி நமக்கு என்ன வரும்? இருக்குங்க. இந்த இடத்துல மிஸ் இருக்குது பாருங்கள். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். இங்கே சக்ஸஸ் இருக்குது. சக்ஸஸ் அப்படின்னு வந்தால் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லலாமா? அடுத்தது கலர்னு இருக்குது. ட்ரை கலர். பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு இந்த இடத்துல நியூன்னு இருக்குங்க. நியூலி. கிளியராக இருக்கா? ஸோ இதோட நமக்கு ப்ரிஃபிக்ஸ் முடிஞ்சிருச்சு, சஃபிக்ஸும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு ப்ரிப்போஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரிப்போஷன் அப்படின்னா என்னது? நமக்கு நவுன் முன்னாடியோ இல்லைனா ப்ரோனவுனுக்கு பிஃபோராகவே நமக்கு இந்த ப்ரிப்போஷன் வந்துட்டு இருக்கும். இது ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸோட அந்த வேர்டை கனெக்ட் பண்ணும். கிளியராக இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஐ வாஸ் பார்ன் ஆன் July 4, 1982ன்னு இருக்குங்க. இங்கே ஏன் வந்து ஆன் யூஸ் பண்ணியிருக்காங்க? இதுவே செகண்ட் கொஸ்டின் படிங்க. ஐ வாஸ் பார்ன் இன் 1982ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 2 கொஸ்டினுக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸ்? இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போது ஆன் அப்படின்னு வந்த இடத்துல நமக்கு எக்ஸாக்டாக ஒரு டேட்டை சொல்லியிருக்காங்கல்ல. நான் வந்து July 4, 1982ல் தான் பிறந்தேன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியுதா? ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாக்டாக டேட் தெரியுதோ அந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐ வாஸ் பார்ன் இன் 1982னா 1982ல் நான் எந்த மந்தில் வேணாலுமே பிறந்திருக்கலாம். கரெக்டாக? ஸோ எனக்கு அந்த இடத்துல ஜென்ரலாக தான் சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஸோ அதனால் இன் யூஸ் பண்ணும். தேர்ட் பாருங்கள், ஐ வாஸ் பார்ன் அட் எக்ஸாக்ட்லி 2 AM. இங்கே வந்து அட் இருக்குது. ஏன் அப்படின்னா எக்ஸாக்டாக 2 AM சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ டைமை பற்றி நமக்கு எக்ஸாக்டாக சொன்னாங்கன்னா அட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை டேட்டை பற்றி சொல்கிறாங்கன்னா ஆன் யூஸ் பண்ணுங்கள். கிளியராக இருக்கா? அடுத்து பாருங்கள், ஐ வாஸ் பார்ன் 2 minutes பிஃபோர் மை ட்வின் பிரதர். அடுத்தது ஐ வாஸ் பார்ன் ஆஃப்டர் தி கிரேட் வேர்ல்டு வார் என்ற. நான் சொல்கிறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இந்த 3மே நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஐ ஃபஸ்ட்டு மெட் ஜான் இன் 1987. இதுவுமே 1987 சொல்லியிருக்காங்களே தவிர எப்போன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஸோ அதனால் இன் யூஸ் பண்ணலாமா? அடுத்தது இட் இஸ் ஆல்வேஸ் கோல்ட் இன் ஜான்வரி. இந்தானே வந்திருக்கு. அடுத்தது ஈஸ்டர் ஃபால்ஸ் இன் ஸ்ப்ரிங் எவ்ரி இயர். அகைன் இன்ங்க. அடுத்தது த செகண்ட் வேர்ல்டு வார் அக்கர்ட் இன் த 20th century. நமக்கு எங்கெல்லாம் செஞ்சுரி வருதோ அங்கே எல்லாமே இன் தான் யூஸ் பண்ணும். அடுத்தது வி ஈட் பிரேக்ஃபாஸ்ட் இன் த மார்னிங். ஸோ இன் எங்கெல்லாம் வருது? நமக்கு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இன் வருதுங்க. அடுத்தது நமக்கு செஞ்சுரிஸ் வரும்போது 20th century 19th century வரும்போது வருது. அடுத்தது இந்த மார்னிங், இந்த ஈவினிங், இங்கெல்லாம் நமக்கு இன் வருது. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், நமக்கு கிளிப்டு வேர்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்னு இருக்குது. அதை நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம்? ஆட் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ என்ன சொல்கிறாங்க? கிளிப்பிங் அப்படின்றது என்னென்னா ரிடக்ஷன் ஆஃப் அ வேர்ட் டு ஒன் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ். இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்க வேர்ட், அதோட ஒரு பார்ட்டாக நம்ம ஆட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இது கிளியராக இருக்கா? ஸோ செகண்ட் பாருங்கள், ஆட்டோமொபைல் எப்படிங்க சொல்லலாம்? ஆட்டோ அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். கிளியராக இருக்கா? அடுத்தது கேப்ரியோலட்டை கேப் அப்படின்னு சொல்லுவோம். தென் அடுத்தது எக்ஸாமினேஷனை எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோமா? இது நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது ஃபேனட்டிக், இதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபேன் அப்படின்னு சொல்கிறோம். தென் அடுத்தது கேசலின் அப்படின்னா கேஸ் அப்படின்னு சொல்லலாமா? அடுத்தது ஜிம்னேசியம் அப்படின்னா ஜிம். கிளியராக இருக்கா? அடுத்தது ஹாம்பர்கர் அப்படின்னா பர்கர். இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூன்னு சொல்லி கிளிப் ஆகும். அடுத்தது லஞ்சியான் அப்படின்றது லஞ்ச். தென் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது மேத். மெமரண்டம் அப்படின்னா மெமோ. மூவிங் பிக்சரை தான் நம்ம மூவி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். தென் பேண்டலூன்ஸ், இதை தான் நம்ம பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னா ஃபோட்டோ. தென் யூனிவர்சிட்டியில் இங்கே ஸ்பெல்லிங் பாருங்கள், இங்கே வர்சிட்டி விஇஆர்னு இருக்கும், இங்கே விஏஆர்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்னா ஜூ. தென் டெலிஃபோன் அப்படின்றது ஃபோன். கிளியராக இருக்கா? இது நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஆட் அப்படின்றத கொடுத்துட்டு இதோட ஃபுல் வேர்ட் என்னது, ரூட் வேர்ட் என்னது, அந்த மாதிரியுமே கேட்பாங்க. ஸோ கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்னா ஆடுன்னு தெரிஞ்சிருக்கணும். தென் ஆட்னா அட்வர்டைஸ்மெண்ட், இப்படியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கிளியராக இருக்கா? தென் இதுக்கு சொல்லுங்கள், ஏரோப்ளேன் அப்படின்னா இது என்னங்க சொல்லலாம்? பிளேன் அப்படின்னு சொல்லலாமா? தென் மைக்ரோஃபோன் அப்படின்னா மைக்குன்னு சொல்லலாமா? அடுத்தது ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னா ஃப்ரிட்ஜ். கிலோகிராம் அப்படின்றது கிலோன்னு சொல்லலாமா? தென் கேஃபிடேரியா அப்படின்னா கெஃபே அப்படின்னு சொல்லலாமா? கிளியராக இருக்கா? இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி இது நீங்களே உங்களுக்கு ரீகால் பண்ணிக்கோங்க, ஏன்னா அங்கே பார்த்த வேர்ட் தான். தென் செகண்ட் பாருங்கள், நமக்கு பிளெண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கிளிப்டு வேர்ட்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த பிளெண்டிங் அப்படியுமே நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள், blending word அப்படின்னா என்னென்னா, a blend word or a blend is a word formed from parts of two or more than other word. நமக்கு இங்கே ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்கங்க, தென் அதே மாதிரி இங்கே ஒரு வேர்ட் இருக்கும். இந்த ரெண்டு வேர்டையும் நம்ம blend பண்ணி இங்கே ஒரு நியூ வேர்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். கிளியராக இருக்கா? எக்ஸாம்பிள் பாருங்கள்,
பைனரி ப்ளஸ் டிஜிட் இந்த 2 வேர்டு சேர்ந்தா நமக்கு அது பிட் அப்படின்னு ஆகும். நம்ம சொல்கிறோம்ல பிட் அந்த மாதிரிலாம். ஸோ அது வந்து பைனரி டிஜிட் 2 வேர்டும் நமக்கு சேர்ந்தா தான் அது பிளெண்ட் ஆகி நமக்கு பிட் அப்படின்னு வரும். கிளியராக இருக்கா? அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச். பிரேக்ஃபாஸ்ட்டும் தென் லஞ்ச் அப்படின்ற வேர்டும் சேர்ந்தா நமக்கு பிரஞ்ச். கிளியராக இருக்கா? அதாவது ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் பிஃபோர் லஞ்ச் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பிரஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம்ல. அடுத்தது கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர் என்ன சொல்லலாம், கேம் கோடர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். கிளியராக இருக்கா? அடுத்தது எலக்ட்ரோ ப்ளஸ் எக்ஸிக்யூட்டர் எலக்ட்ரோக்யூட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பிவைக்யூவில் நிறையா டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரோ ப்ளஸ் எக்ஸிக்யூட் அப்படின்னா எலக்ட்ரோக்யூட். தென் இமெயில் எப்படிங்க சொல்லலாம், எலக்ட்ரானிக் ப்ளஸ் மெயிலை தான் நம்ம இமெயில் அப்படின்னு சொல்கிறோம். கிளியராக இருக்கா? அடுத்தது மெக்கானிக்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸை மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிளியராக இருக்கா? அடுத்தது மோட்டார் ப்ளஸ் பெடல்ஸ் மாப்டு. அடுத்தது மோட்டார் ப்ளஸ் ஹோட்டல் மோட்டல். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த நியூஸ் ப்ளஸ் ப்ராட்காஸ்ட் என்னங்க சொல்லலாம், நியூஸ்காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த ஸ்மாகையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் என்னது, ஸ்மாக். அடுத்தது ஸ்பானிஷ் ப்ளஸ் இங்கிலீஷ் என்னது, ஸ்பாங்கிலிஷ். தென் இந்த விட்டமினுமே ஒரு பிவைக்யூ நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, வைட்டல் ப்ளஸ் அம்மன் இருக்குல்லங்க, இது விட்டமின். இங்கே உங்களுக்கு ஸ்பெல்லிங்கை கூட மாற்றி நமக்கு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல அம்மன்னா இங்கே உங்களுக்கு இ இருக்குல்லங்க, பட் இங்கே பாருங்கள் இங்கே இ இருக்காது. ஸோ பார்க்கும்போது நீங்கள் ஒன் ஸ்பெல்லிங்குமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ புக்கில் கொடுத்துருக்க பிளெண்டிங் வேர்ட்ஸ் மட்டும் நமக்கு பார்த்தாலே இனஃப் தான். தென் செகண்ட் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் போலீஸ். நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் போலீஸ்னால் இன்டர்போல். கிளியராக இருக்கா? தென் அடுத்தது ஹெலிகாப்டர் ப்ளஸ் பேட் அப்படின்னு இருக்குல்ல, ஹெலிபேட். தென் தேர்ட் பாருங்கள், மோட்டார் ப்ளஸ் ஹோட்டல் இப்போ தானே பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி எஜுகேஷன் ப்ளஸ் சேட்டலைட் என்னது, எஜுசாட். இந்த தேர்டுக்கு என்ன வரும்னு சொல்லி ரீகால் பண்ணிக்கோங்க. தென் எலக்ட்ரானிக் ப்ளஸ் காமர்ஸ் என்ன வரும், இ காமர்ஸ். கிளியராக இருக்கா? தென் அதே மாதிரி இங்கேயுமே இந்த 1 to 5க்கு ரீகால் பண்ணிக்கோங்க.